தெரியுதா எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு? இங்கே நான் நிறுத்தவே முடியாது நானே நினச்சாலும். தப்பாக வந்துட்டோமா? 2 hours நடக்கணுமா? என்னால் முடியாது. இந்த மாதிரி ஒரு சீனிக்கான சைலண்டான ஒரு பீச் அனுபவம் உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க. வியட்நாமோட மிகப்பெரிய லேடி புத்தா சிலை. என்ன மாதிரி வழி பாருங்களேன். வாவ், பயங்கர காடு. வணக்கங்க, நான் பிரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளான் டு ட்ராவல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வியட்நாமில் இருக்கோம். வியட்நாமில் 10வது நாள். நேற்று தான் வந்து டனாங் வந்தோம். இன்றைக்கி நமக்கு டனாங்கில் ஃபஸ்ட்டு டேன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து இந்த ரூமில் பைக் எடுத்துட்டேன். ஸோ தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு லாண்ட்ரிக்கு துணியை கொடுத்துட்டு இந்த பைக்கு தான் ஆட்டோ ஸ்டார்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாண்ட்ரா மவுண்டைன் போகிறோம். சாண்ட்ரான்றது லேடி புத்தாவோட மிகப்பெரிய சிலை வந்து இங்கே இருக்குது. ஸோ அது அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போகலாம், சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த மைக்கே பீச்சு. ஸோ காலையில் 9 மணி ஆகுது. 9 மணிக்கு இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பீச்சு. கிட்ட போனால் இன்னும் சூப்பராக தெரியுங்க. ஸோ இங்கே தெரிகிற இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். உங்களுக்கு காமிச்சிட்டு நான் போயிடலான்னு பார்க்குறேன். டனாங் பீச். ஸோ இதுதான் நம்மளோட மைக்கே. மிக பிரபலமான ஒரு பீச்சுங்க இது. ஓகே, அங்கே தெரியுதுல்ல தூரத்தில், அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு புள்ளி தெரியுதா? ஸோ அங்கே தான் போகிறோம். செக்யூரிட்டி திட்ட போகிறாரு. போயிடலாம், ஒழுங்காக சொல்லியிருக்காரு, நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நாம் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ இந்த இடத்துல பைக் நிறுத்தக்கூடாது போல். அவன் எங்கே ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே தான் நிறுத்தணும் போல். ஃபஸ்ட்டு நான் வந்தப்போல்லாம் எல்லா இடத்துலையும் நிறுத்தின மாதிரி இருந்துச்சு, தெரியல. ஓகே, நம்ம போகலாம். எப்படியும் நம்ம இங்கே நிற்க போகிறது இல்லை. நான் அந்த சிலை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேங்க என்ன செக்யூரிட்டி கிட்ட. 5 minutes அப்படின்னாரா? நோ அப்படின்னா முறைச்சாரு. 1 minute அப்படின்னு பாருங்க. உழுந்து சிரிக்கிறாரு அவரு. சரி, ஓகே, போகலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஒரே மாதிரி பில்டிங்கு. ஒரு பில்டிங்கோட எல்லா ஃப்ளோர்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இங்கே. ஸோ ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சாஞ்சாக்கு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோங்க. இந்த போகிற வழி முழுக்கவே உங்களுக்கு இந்த மாதிரி பீச் ஓரமாக தான் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லை, ஹொயான்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து அப்படியே இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போடுவோங்க. நம்ம அங்கேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பீச் ஓரமாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க அதெல்லாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பைக் ரைடு வந்து நமக்கு டனாங்கில் கிடைக்கும் பைக் எடுத்திங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், பைக் ரைடு மிஸ் பண்ணாதீங்கன்னு. நிறைய பேர் வந்தீங்கன்னா கார் வந்து ரெண்ட் எடுக்கிற அளவுக்கு பணம் பட்ஜெட்டோடு வந்தால் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்த்து. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். வழியில் கம்மியாகிடுச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு தருணம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெயின் டூரிஸ்டி பிளேசஸ் இருக்குல்ல, அங்கே போய் பீச்சை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சாண்ட்ரா, நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் சாண்ட்ராவை நோக்கி. இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காமான, ரொம்ப ரொம்ப சட்டலாக சைலண்ட்டாக இருக்க ஒரு பீச் அனுபவம் கிடைக்கும். நீங்கள் இங்கே நிறைய இது பார்க்கலாம். அந்த குட்டி குட்டி படகுகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீனிக்கான சைலண்ட்டான ஒரு பீச் அனுபவம் உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே அலௌடு தான். நீங்கள் கொஞ்சம் நார்த் சைடாக வந்தீங்கன்னா, நார்தன் சைடு இருக்க பீச்சு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி டனாங் வந்திருக்கிறதுனால என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப டூரிஸ்டியாக வேண்டாம், ரொம்ப அழகாக காமாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்தன் சைடு வாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் மைக்கே பீச் தான். மைக்கே பீச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லை மரீனா சொல்கிறாங்களா தெரியல, சாஞ்சா மெரினான்னு. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் விற்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டல் எடுத்து சமைக்கிறவங்களாம் இருந்தால் இங்கே மீன் வாங்கிக்கலாம். சங்கராலாம் விற்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிற இடம்னு சொல்லாங்க. அப்பா
இதை பாருங்க, மீனெல்லாம் அந்த படகு வழியாக போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கழுவி விற்றுக்கிட்டு இருக்காங்க, ப்ளஸ் எடுத்துகிட்டும் போகிறாங்க. நண்டெல்லாம் பாருங்கள். ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கும். இவங்க வந்து இதெல்லாம் இங்கே இருக்கிற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, சின்ன சின்ன கடைகள் எல்லாத்துக்குமே சப்ளை இங்கே வந்து போகும். ஸோ லேடி புத்தா சிலை அங்கே இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை காமிச்சிட்டு போயிடலான்னு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக பில்டிங் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டனாங்கோட அந்த டூரிஸ்டியான பில்டிங்ஸ் வந்து அங்கே இருக்குது. அங்கே தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. சரிங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ணவா? தெரியுதா? இது எல்லாமே அப்படியே இங்கே பாருங்கள், சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த டனாங்கில் இருக்கிற லெஸ் டூரிஸ்டி இடம். இந்த மாதிரி குட்டி குட்டி படகுலாம் வச்சுருக்காங்க பாருங்க. அது என்ன சொல்லுவோம், பரிசல் மாதிரி வச்சுட்டு கடலில் போவாங்க போல். பெரிய விஷயம் இல்லை. பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே போட்டு கொடுத்து வச்சுருக்கு. ஸோ ஜாலியாக பீச்சை பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இங்கே. ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற இடம் இல்லாமல் காலியான பீச் வந்து இருக்கும். இங்கே உங்களுக்கு நீச்சல் நாற்றம் அடிக்குதுன்னா கூட நீங்கள் அங்கே போய் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். சரி, போகலாமா? ஸோ மீன் வாங்கிட்டும் போகிறாங்க வந்து இங்கே. போகலாம். நான் ஃபஸ்ட் டைம் வரேன் சாண்ட்ராக்கு. இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஒரு டர்னிங் வருது, இதான் மலை மேலே ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அன்னி மலை மேலே ஏறுமா பார்க்கலாம். நல்லாவே ஏறுது வண்டி. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி காடாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடம் போகிற வழி முழுக்க. ஸோ இந்த மோட்டோ விளாக்லாம் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. இங்கே நிறைய குரங்கு இருக்குங்க. நிறைய பேர் ஜாகிங் வராங்க, நடந்தே மேலே ஏறுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இதையே ஒரு ட்ரெக்கு மாதிரி. ஏங்க 1 லிட்டர் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். மழை வேற ஏறுறோம், பயமாக இருக்குது எனக்கு. காலி ஆகிட போகுதுன்னு. மேலே எதனா பெட்ரோல் பங்க் இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தெரியாது ரொம்ப தூரம் இந்த மாதிரி மலை ஏறுவோன்ட்டு. ஏதோ கொஞ்சமாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா ஒரு 9 கிலோமீட்டருக்கு மலை தான் போல். இந்த பைக் அலௌடு இல்லையா, செத்தோம். ஃபுல்லாக நடக்கணும். மாட்டின பிரியான்ற மாதிரி தான் நடக்கணுங்க. நடக்கலாம். ஸோ இங்கே செக்கிங் கவுண்டர் மாதிரி. இங்கே உங்களுக்கு டிக்கெட்லாம் இல்லைங்க, நீங்கள் டைரெக்டாக நடக்கலாம். ஸோ சாவ போகிறேன் நான், அது மட்டும் தெரியுது. பெட்ரோலுக்கு வருத்தப்பட்டேன், இப்போ எனக்கு நான் வருத்தப்படணும் போல். 2 hours நடக்கணுமா? என்னால் முடியாது. மலையில் எப்படி 2 hours நடக்கிறது? சில பேருக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, அவங்க ஊர் மக்களுக்கு மட்டும் தான் அலௌடு போல். ஓகேங்க, கியர் பைக் வந்து நான் ரெண்ட் எடுத்துகிறேன், இங்கேயே இருக்குது. கிராப். ஓகே. ஓகே, இந்த டைம் ஓகேங்க. கிராப் ரெண்ட் எடுத்துட்டேன். அவரே பைக் வச்சுருந்தாரு. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1,50,000. நமக்கு இங்கே வந்து கியர் பைக் மட்டும் தான் அலோடா. தெரிஞ்சிருந்தால் நான் அங்கேயே வாங்கியிருப்பேன். எனக்கு சொல்லலை, நான் கேட்கவும் இல்லை. ஓகே, போகலாம். ஸோ இதுக்கு ஒரு 1.5 லட்சம் நமக்கு செலவு. ஸோ இந்த வண்டி எல்லாருமே இங்கே வந்து ரெண்ட் எடுத்துட்டு தான் போகிறாங்க. நல்ல வேலை நான் திருப்பி ரிட்டர்ன் வந்தேன், ஏன்னா செத்தேன் நான். 2 மணி நேரம் யார் நடப்பா இவ்வளோ பெரிய மலையில்? அவர் முன்னாடியே சொல்லலை, கேட்டதுனால சொன்னார். ஓகே, போகலாம். ஸோ வெற்றிகரமாக ஓட்டிகிட்ருக்கோம். இந்த கீர் வந்து 1, 2 மட்டும் தான் வைக்கணும், 3, 4 வைக்கக்கூடாது சொல்லி அனுப்பியிருக்காரு. போகலாம். இங்கே வந்தால் ஜெர்கின் போட்டு வாங்க, குளிருது. நான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்திருக்கேன், பீச் ஏரியா மாதிரி. குளிருது ஆக்சுவலாக இங்கே. நல்லா வளைஞ்சி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த பக்கம் இன்னும் வியூ பாயிண்ட் வரலன்னு நினைக்கிறேன், காதெல்லாம் அடைக்குது. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் நடந்து வரவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருக்குன்னா லிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா யாருமே வரமாட்றாங்க, பயப்படுறாங்க போல் என்னை பார்த்துட்டு.
எப்படி இருக்குது இந்த இடம். ஸோ ஒரு லாரி வந்துச்சுங்க. அந்த லாரி ஃபுல்லாக இங்கே வந்து டூரிஸ்ட் ஏறிட்டு வராங்க. வேறு வழி இல்லாமல் ஃபன்னாக இருக்குது. பாவம், நல்ல வேலை நாளாக ஏறி இருக்க மாட்டேன், பாதியிலேயே போங்கடான்னு போயிட்டுருப்பேன். கிராபோட ஹெல்மெட் கொடுத்துட்டு இவங்க ஊர் பசங்களாம் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து, கிராப் ஓட்டிட்டு வரேன்ட்டு. இது பாருங்கள், நல்ல வேலை இந்த வண்டி கொடுத்தாரே, இல்லைன்னா டமால் பிரியா இங்கேயே படுத்துட்ருப்பேன். சரி, ஓகே, இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குது, போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி போலங்க, ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது. ஸோ இங்கேயே உங்களுக்கு கடை ஒன்று இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமும் இருக்குதுங்க இங்கே. சப்போஸ் நடந்து வந்தீங்கன்னா இங்கே தான். ஸோ இது இல்லாமல் வேறு எப்படிலாம் வரலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து ரெண்ட் எடுத்தேன், எனக்கு அது தண்ட செலவு. நான் ஒழுங்காக ரூம்லேயே வந்து செமி ஆட்டோவோ இல்லை ஆட்டோமேட்டிக் இல்லாமல் வாங்கியிருந்தேன்னா அழகாக வந்திருக்கலாம். செலவு ஒரே செலவாக முடிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய் இப்போ எனக்கு செலவாகுது. இங்கே பெருசாக வியூ பாயிண்ட் இல்லை. எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஐ வாண்ட் மில்க் காஃபி. ஸோ 25,000ங்க. இது 80 ரூபா வருது. இந்த ரோடை வந்து மங்கி பாஸ்ன்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா இந்த மலைக்கு மங்கி மவுண்டைன் இன்னொரு பேரும் இருக்குது. ஐயோ, பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே சல்லுன்னு போகுது. இந்த பாருங்களேன், பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு கையை எடுத்துட்டேன், அவ்வளோதான், சல்லுன்னு போகுது. ஸோ இந்த குரங்கு வந்து இங்கே நிறைய இருக்குங்க. லாங்கூர்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஊரில் வந்து செங்கால் குரங்குன்னு சொல்லுவோமாமா. எனக்கு தெரியாது, நான் கூகுளில் இப்போ செக் பண்ணேன். ஸோ அந்த குரங்கு இனம் இங்கே அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த ஆசிய பகுதிகளில் தான் அதிகமாக வாழுது. கம்போடியாவில் நிறைய இருக்கும் போல் அந்த காடுகள்லாம். அது இல்லாமல் இங்கே வியட்நாம்லேயும் இருக்குது. வியட்நாம், லாவோஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மலையில் தான் அந்த லங்கூர் குரங்குகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய குரங்கு இருக்கிறதுனாலேயே மங்கி பாஸ்ன்னு சொல்கிறாங்க, மங்கி மவுண்டெயின்னே சொல்கிறாங்க. அங்கே நம்பர் 1 ரேடார் பார்த்தோம், இது நம்பர் 2 ரேடார். இந்த குரங்கு எங்கன்னா இருக்கா உங்கள் கணக்கு தெரியுதா பாருங்கள். நான் எதனா மிஸ் பண்ணிட்டு வர போகிறேன். நான் பார்த்த வரைக்கும் இல்லை அது. இந்த வழி பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. வாவ், அப்படி இருக்கு. என்ன மாதிரி வழி பாருங்களேன். வாவ், செம்மையாக இருக்குது. இன்னும் நிறைய குரங்கு இருக்குது. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க, மங்கி மவுண்டைன்னு. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கே தான் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் கடை இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஜாலியாக வந்துட்டு போகலாம். ஸோ பேங்கோன்னு போட்டிருக்காங்க இந்த வியூ பாயிண்ட் பேர். இது ரொம்ப ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரியல. ஸோ போயிட்டு பார்க்கலாம். மேலே ஏறி வந்ததும் இதுவே நிறைய ஸ்டெப்ஸுங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்குது. அங்கே பாருங்கள், டனாங் சிட்டி. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து இந்த டவர் வந்து ஒரு இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு பனி மேகம் எல்லாம் சூழ்ந்துருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். இப்படி ஒரு இடம் தான் நான் வந்து இப்படி வந்திருக்கேன் பீச் ட்ரெஸ்ஸில். சன்சைட் ஃபுல்லாக உங்களுக்கு கடல் தெரியுது. நந்து விழுந்தால் பல்லு பேந்துடும் அந்தளவுக்கு ரோடு. இந்த வழியாக தான் நம்ம போவோம். இப்போது நம்ம வண்டி அங்கே நிற்கிது. இங்கே ஆல்ரெடி பனி மூட்டமாக இருக்குது. நம்ம வந்த ரோடு அதுதாங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வந்த ரோடு. தெரிகிறதா? ஸோ இங்கே மரம் மறைக்குது, இல்லைன்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூ கிடைக்கும். ஈஸ்ட் வியட்நாம் சீன்னு சொல்லலாம். அதில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவங்க வழிபாட்டு சாமி போல். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி அங்கே நிற்கிது.
ஸோ எப்படிங்க இருக்குது இந்த வியூ உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குல்ல இந்த இடம். செம்மையாக இருக்குங்க பீச். கடல் பீச் இல்லை, ஃபுல்லாக பெரிய கடல், வேறு லெவலில் இருக்குது. இதில் சாண்ட்ரா சிலை எங்கே இருக்குது? அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கன்னா இவ்வளோ நேரமும் பயங்கர ஸ்லோப்பில் இறங்கிட்டு இருந்தேன். சாரி, ஆன் பண்ண முடியல. இப்போயும் இறங்கின்னு தான் இருக்கேன். சரி, இனிமேட்டாச்சும் உங்களை காட்டலாம், எவ்வளோ தூரம் போகிறேன் வேஸ்ட்டாக உங்களுக்கு காட்டாமே போயிட்டுருக்கேனே அப்படின்ட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்பா எவ்வளோ பெரிய ஸ்லோப்லாங்க. அப்படியே மலை இறங்குது, அப்படியே வண்டியாலேயே தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப பிரேக் போட்டு போனேன். இந்த இடத்துக்குலாம் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்ஸுங்க. இதோட எவ்வளோ இறங்கிட்டேன் நான். இது கீப் ஆன் போயிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 500 மீட்ரு வந்துட்டேன். இன்னும் 500 மீட்ரு போயிட்டுருக்கேன். அதுதாங்க இருக்குது இந்த இடம். பயங்கர காடு, பட் சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம், யாருமே இல்லாமல். சரியான எக்ஸ்பீரியன்ஸு. முன்னாடி ஆளுங்க போயிருப்பாங்க, பட் நம்ம போகும்போது கியர் மாற்றலை. அதான். ஸோ டுவாங் மாச்சியோன்ட்டு எங்கேயோ போகலாம். ஃபுல்லாக அப்படி இறங்கி தான் போகும் போல். ஆனால் திருப்பி ஏறணுமா இல்லை என்ன தெரில, பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து 100 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, போயிடுவோம். எவ்வளோ தூரம் தெரியுதா? எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. இங்கே நான் நிறுத்தவே முடியாது, நானே நினச்சாலும் போய் தான் ஆகணும் நான். ஸோ ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன் பிரியா, அவசரப்படக்கூடாது. View point, Sancha, inside. Okay. Return. Okay. Thank you. I know. First here and then. One way. Okay. நான் தெரியலையே, நான் பட்னு வந்துட்டேன். பைக் வேறு ரிட்டர்ன் கொடுக்கணும், நம்ம பைக் எடுக்கணும். ஐயோ, என்னங்க இது? வீடெல்லாம் வருது. என்னங்க ரூமெல்லாம் வருது? தப்பாக வந்துட்டோமா? சச்சோ, இது இல்லை போலையே, வேற எங்கேயும் வந்துட்டோம். கரெக்டாக வருமா? அதுக்கிட்ட கேட்கலாமா? சன் பெனின்சுலான் இருக்குங்க ரெசார்ட்டு. இப்படி தான் போகணும் போல். போவோம், யார் கேட்க போகிறேன். தப்பு பண்ணிட்டேன். வியூ பாயிண்ட் அந்த சைடு எங்கேயோ இருக்குது. நான் இந்த பக்கம் வந்துட்டு தப்பாக வந்துட்டேன். திருப்பி மேலே ஏறணும். இந்த சைடு கிடையாது. ஆனால் இங்கேருந்து நம்ம பகோடா போகலாம். 7 கிலோமீட்ரு போகலாமா? சைடாக போயிடலாம். கேட்குறேன். Very far. You go Monkey Mountain? Yes, Monkey Mountain. From there I am coming. Yeah. Yes, top. No. So this side I can go, right? Yeah. Okay, this side I will go and return. அங்கே பாருங்கள், குப்பை தொட்டி எல்லாம் திறந்து பார்த்துட்ருக்கு. நம்ம தப்பாக அதிகமாக வந்துட்டோம் தூரம். ஸோ இன்சைட் ஃபுல்லாக ரெசார்ட் ரூட்டுங்க. சைடு இருந்து பீச்சஸ்லாம் தெரியுது. யாரும் இல்லைன்னா நான் காட்டுறேன். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ரோடுன்னு தெரியுதா? ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? அவர் வேறு டபுள் அமௌண்ட் கேட்க போகிறாரு என்கிட்ட. சரி, வந்துட்டோம். அப்புறம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி இருக்குது வியூ? ஸோ லேடி புதாவை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம மங்கி மவுண்டனை தாண்டி
பக்கத்து வழிக்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக அப்படியே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போனோம். ஒரு பயங்கரமான ரைடு நம்ம வந்திருக்கோம். சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் இடம். ஒர்த்து வருமா அப்படின்றீங்களா? இவ்வளோ பெரிய மலையை இறங்கி வந்திருக்கேங்க நான் இந்த ஓட்ட வண்டியில். வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ் பா, நம்ம டனாங் பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோம். நல்லா இருக்குல்லங்க. ஸோ லேடி புத்தா அது இருக்காங்க பாருங்கள். நல்ல வியூ பாயிண்ட்ல போகலாமா? பாருங்கள் எவ்வளோ பெரிய கடலில் செம்மையாக இருக்குது இங்கே வந்து பார்க்க. இது காடு, மலைக்காடு. ஆக்சுவலாக இந்த மலை தான் இந்த டனாங்கோட க்ரீன் லங்குன்னு சொல்கிறாங்க, பச்சை நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டி, இந்த பச்சை பசேல்னு இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கிறது இங்கே தாங்க. ஸோ உயிரினங்கள் வாழ்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இதில் தான். ஸோ இங்கே வந்து நம்ம டனாங்கோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இந்த மலையோட சிறப்பம்சம் அதுவும் தான். ஸோ டனாங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டாப்லேருந்தும் பார்த்தாச்சு, கீழேருந்தும் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம லேடி புத்தா கிட்டே போகலாங்க. முடிஞ்சால் போகிற வழியில் பெட்ரோல் போட்டு கொடுத்துடலாம் அவருக்கு. நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கணும்ல, நீ போயிட்டு இப்படி வரணும் அப்படின்ட்டு. எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. டிரான்ஸ்லேட்டர் கூட இருந்துச்சு. ஜாலியாக போய் சுற்றிட்டு வான்னு மட்டும் தான் சொன்னார், தவிர்த்து இப்படி வரணும்னு சொல்லலை. அதனால் நானும் இஷ்டத்துக்கு வந்துட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவர் எக்ஸ்ட்ரா காசு கேட்க போகிறாருன்னு கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும். திருப்பி நான் மேலே ஏறி கொடுத்துட்டு வரணும் வண்டியை. இட்ஸ் ஓகே, ஜாலியாக போயிட்டு வரலாம். நல்லா பெரிய ரோடு, போகலாம். கிட்ட நெருங்கி விட்டோம், கோயில் வந்துட்டோம். பட் எங்கே பார்க்கிங்கு? ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க, இங்கே போட்டு இறங்கிட்டு போகணும் போல். இது பாருங்கள், பைபுட் சூலன் சாண்ட்ரா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ வண்டி பார்க்கிங்கில் விட்டுட்டு தான் வரணும் போல். அங்கே தான் இருக்குது பார்க்கிங், அங்கே போய் விட்டு வரலாம். ஸோ கோயிலுக்கு போக ஏறிட்டுருக்கோங்க. ஃப்ரீ பார்க்கிங் தாங்க இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மேலே போகலாம். ஸோ ஸ்டாச்சு அங்கே இருக்குது. ஸோ இது கோயிலுக்கு போகிற வழி போல். இதுதான் இந்த மெயின் இதுக்கு போகிறது. போய் பார்க்கலாமா? எவ்வளோ கூட்டம் வராங்க பார்த்தீங்களா? எல்லாம் கைடட் டூர்ஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த புத்தா பார்த்தீங்கன்னா 67 மீட்ரு. டனாங் சிட்டியை பார்த்த மாதிரி இந்த புத்தா இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தா தான் வந்து இந்த டனாங் சிட்டியே காப்பாற்றுது. ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த மீனவர்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இந்த சாமி இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் நம்புகிறாங்க. ஸோ இங்கே வர புயல்கள்லாம் டனாங் சிட்டியை காப்பாற்றுறது இந்த சாமி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 ஃப்ளோர் இருக்காங்க. அந்த 17 ஃப்ளோர்லேயுமே 21 புத்தா இருக்குதாங்க ஒரு ஃப்ளோருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணுன்னு ஏதோ போட்டிருந்தாங்க, என்னன்னு தெரில. போய் பார்ப்போம். ஓ, ஸ்லிப்பர் போடக்கூடாது, போடாமல் தான் போகணும். பாருங்கள், புத்தா. முட்டி போட்டுட்டு கும்பிட்றாங்க. இந்த மாதிரி தான் கும்பிட்றாங்க. நிறைய ட்ராயிங்கில் வரைஞ்சிருக்காங்க. நிறைய தூண்கள் இருக்குது. மேலே வேறு ஃப்ளோர் இருக்குன்றாங்க. ஃப்ளோருக்கு எப்படி போவாங்கன்னு தெரில, ஒன்றும் தெரியலையே ஃப்ளோர் மாதிரி.
இங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கே மொத்தம் 30 பில்டிங் கிட்ட இருக்குன்னு போட்டிருக்காங்க. 2004 இருந்து 2010 வரையும் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல ட்ராயிங்ஸ்லாம். ஓகே, மேலே எப்படி போகிறது தெரியல. இங்கே எதுவும் வழியெல்லாம் கிடையாது. மேபி இப்போ அலௌடு இல்லையா என்னன்னு தெரியல. சுற்றி மலைகள், நடுவில் பெரிய புத்தா 67 மீட்ரு. சும்மாவா? எல்லாம் ஃபோட்டோ ஷூட் தான் மெயினாக. யாரும் சாமிலாம் கும்பிடல, சும்மா ஃபோட்டோ ஷூட் தான் மெயினாக எடுக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் பேர் தான் வந்து சின்சியராக சாமி கும்பிட்றாங்க. நம்மளை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு நாமளே உதவி, நம்மளே செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய வியட்நாமோட மிகப்பெரிய புத்தர் சிலை இது தாங்க, லேடி புத்தா சிலை. ஸோ நல்லா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சிலையை. ஸோ ஒரே ஒரு பைக் மட்டும் நீங்கள் ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த லேடி புத்தா வர அந்த பயணம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் ஆல்சோ அந்த சான்சா மவுண்டைன்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரீயான டிக்கெட்டே இல்லாத ஸ்பாட்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஈவன் பார்க்கிங்க்கு கூட காசு இல்லை. ஸோ நல்ல ஒரு அனுபவம். சீக்கிரம் போகலாம். அப்புறம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டேன்னு நினைக்க போகிறாரு. நிறைய சார்ஜ் பண்ணுற போகிறாங்க, அதுக்கு தான் மெயினாக. ஸோ போயிடலாம் சரிங்களா. நல்லா பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இங்கேயும் கடைங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு சொவினியர்லாம் வேணும்னா வாங்கிட்டு போகலாம் போல். அழகாக விற்கிறாங்க நிறைய. ஸோ ட்ராகன் சூப்பராக நிற்கிது. இது கோயில் போல். மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். மழை வர மாதிரி இருக்குது. மழை கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க நமக்கு. எல்லாம் ஃபோட்டோ ஷூட் தான். நல்லா இருக்குல்ல இந்த பக்கோடா. ஓகே, பகோடாக்குள்ளே போகலங்க. எப்படியும் அந்த அவங்களோட வழிபாட்டு கடவுள்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதான் போகல. சரி, இங்கே பாருங்கள், கடல் இங்கே வந்து செமையாக தெரியுது. இங்கே குளம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல. சரியான கூட்டம் வருதுங்க இந்த இடத்துக்கு. மெயின் அட்ராக்ஷன் தான் போல். நான் கூட லோக்கல் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். வெளியூர் ஆட்களும் நிறையவே இருக்காங்க. இது ஒரு அட்ராக்ஷன் தான், பட் நிறைய பேர் வரதே இல்லை. பெருசாக வீடியோஸ் நான் பார்க்கல. அதனால தான் சரி நம்மளும் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தது. ஓகேங்க, திரும்பி கிளம்பிட்டோம். எங்கே இருக்குது ஸ்டாச்சு? ஓகே, நம்ம வண்டி எடுத்துடலாம். மழை வர மாதிரி இருக்கு. பாய் பாய் சாண்டா. நல்லா மூடிட்டு இருக்குங்க. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கீழே இருக்கோங்க நம்ம. இப்போ மேலே வந்து கீழே வந்துட்டோம். ஐயோ ஐயோ, என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்குது. செமையாக இருக்குல்ல இந்த இடம். ரொம்ப சீனிக்காக இருக்குது. வாவ், பொறுத்து ஏரியா குளமா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்கு. வந்துட்டோம். என்ன ரியாக்ஷன் தராரு பார்க்கலாம். பிரதர், you should have told me. Okay. I gone that way. One security told me. Okay, சிரிச்சுனே விட்டாரு. நானும் சமாளிச்சிட்டேன். Okay. Vietnam is also going that way. That's why I went. After that, I was in fear really. Okay, okay. Oh, very distance. Okay. Yes, thank you so much. அவர் நம்மளை வச்சு செஞ்சிடக்கூடாதுன்ட்டு தான் நான் வந்து இப்படி பேசினேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம சமாளிக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்படியே பறிச்சிருவாங்க லம்பா. சரி, என்னோடய வண்டி எதுன்னு எனக்கே தெரியல. ஃபோட்டோவில் செக் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான். ஓகே, இது தாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஷால் போட்டிருக்கோம்ல, நல்ல வேலைங்க.
எதுவும் எக்ஸ்ட்ரா காசு கேட்கல, இல்லைன்னா டமால் ஆகிட்ருக்கோம் நமக்கு. நம்ம இப்போ நிம்மதியாக போகலாம். எனக்கு இந்த வண்டி எடுத்தது தான் பிரச்சனையே நினைக்கிறேன். நிம்மதியாக போகலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ ஜாலியாக போகலாம். இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தோணலாம். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 9 மணிக்கு தொடங்கின பயணம் பைக்லேயே வந்து இப்போ 12 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம். பொறுமையாக போகலாம். சரிங்களா? எப்படிங்க இருக்குது இந்த ரூட்டு? டனாங் சிட்டியை பார்க்குறீங்களா? இங்கேருந்து நான் போகிறப்ப அப்படியே பாருங்கள். அங்கே பாருங்கள், செமையாக இல்லை? சூப்பராக இருக்குது. செம்ம வியூ இல்லைங்க? நல்லாயிருக்கு வியூ. இது பாருங்கள், பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். மெரினா பீச்சுக்கு. நம்ம மெரினா இல்லை, சாண்ட்ரா மெரினா, டனாங்கோட மெரினா பீச்சு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு இது கஃபே மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து நமக்கு இந்த க்ரீஸ்லாம் இருக்கும்ல, ஃபுல் ஒயிட்டில், அந்த மாதிரி ரூஃப் டாப்லாம் இருக்குது. இதுதான் சாண்ட்ரா மெரினா. ஃபுல்லாக சாப்பிட்ற இடம் தான். இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குமோன்னு தான் வந்தேன். இன்னும் கஃபே காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இதெல்லாம் இருக்குங்க. சூப்பரில் யாட்டுங்க, யாட்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பரவாயில்லையே. ஸோ நமக்கு லோக்கல் போட்டும் இருக்குது, யாட்டும் இருக்குது. போட்டிங் கூட போகலாம் போல் இங்கே. இல்லை, நைட் டைம் போனால் செம்மையாக இருக்கும். ஆனால் நைட்டு தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஆர்டர் பண்ணிட்டு அங்கே போய் சாப்பிட்ணும் போல். ஸ்டெப்ஸுமே போகுது நமக்கு. இந்த கஃபேயில் வாங்கி சாப்பிடாமையும் போயிடலாம். சும்மா வந்துட்டு பார்த்துட்டு கூட. யாரும் ஏன் எதுவும் வாங்கலைன்னு கேட்க போகிறதில்ல. நல்லாயிருக்கா? போகலாம். கிளம்பியாச்சு. இப்படி வந்துட்டே இருந்தோமா, கடல் ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதனால் நான் இறங்கிட்டேன். ஸோ கொடி சூப்பராக பறந்துட்டுருக்கு. எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இங்கெல்லாம் நோ ஸ்விம்மிங், ஒன்லி வாக்கிங். நல்ல ஆழமான பகுதி இந்த இடம், எஸ்பெஷலி இங்கே. வலையை எடுத்து உள்ளே போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக வந்துருக்கோம். அந்த பீச்சு பாருங்கள், என்ன கலரில் அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு வந்தோம் நம்ம. என்னம்மா இருக்குது பாருங்கள் இந்த சீனை. யாருமே இல்லாமல் மீனவர்கள் மட்டும் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடல். செம்ம பிளேஸு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல வியூ இல்லைங்க? இங்கே பாருங்கள், முதல்ல கறியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்பா பயங்கரமாக இருக்குது. இந்த பாருங்கள், உயிரோடு நெளிஞ்சிட்ருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய டிராகன் பிரிட்ஜு நம்ம வியட்நாமில் தான் இருக்குது. அது இதுதான். இந்த டனாங்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் லோக்கல் பீப்புளோட ஜாலியாக இருக்கேன். அண்ணா டான்ஸ் பட்டையை கிளப்புறாரு.